மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கார் எப்படி இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் கார் குறித்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை கார் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போகிறோம், எல்லாரும் தொகுதிக்கு போகிறோம், எல்லாரும் பார்க்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சிருக்கோம், 10 கார் வச்சிருக்கோன்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில் போய் சுற்றி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்திற்கு இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்க 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு, வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு இங்க அவையிலையும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்க அதை குறித்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்கள். ஆனால் இன்னும் விரிவாக நீங்க போய் உங்க தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க, தொகுதியில் போய் பாருங்க. இப்ப நான்லாம் போய் பார்க்கிற ஊர்ல இது வரைக்கும் எங்க கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதால்தான் மீண்டும் உருவாவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் இந்த விவாதம் ரொம்ப ஆரோக்கியமாக நடக்கணும், சுமூகமாக நடக்கணும் தான் எல்லாம் விரும்புகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிறப்ப சொன்னார் வாயில் வடை சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வாயில் வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு, ஆட்சிக்கு வந்தது 100 நாள் தான் ஆச்சு. இப்போ இவங்கெல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படிச்சு பார்த்தேன், எதுவுமே புதுசா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நீதி கட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மாற்றம்னு கேட்டாங்க. ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றலன்னு எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. நன்றி. அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். இல்ல இல்ல, நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பாடு இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து